வேதம் சொல்லுது, ஒரு வாலிப மகனுடைய தகப்பனார் அந்த வாலிப மகனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சொல்றாரு, இந்த பையனை பாருங்க ஆண்டவரே, இவனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு சில நேரத்திலே தீயிலும் சில நேரத்திலே தண்ணீரிலும் இதை தள்ளி விடுது. சோ இவனை சுகமாக்குறதுக்கு ஒருவராலும் முடியல. கடைசியா உம்முடைய சீசரிடத்தில் நான் கொண்டு வந்தேன், அவர்களாலும் கூடாமற் போயிற்று. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வேதம் சொல்லுது, ஆண்டவர் தன்னிடத்தில் கொண்டு வர சொல்லி அந்த மகனுக்குள்ளே இருந்த அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். அப்போ நான் நம்புறேன், சில நேரத்துல ஊழியக்காரங்களுக்கு கூட அது கடினமா இருக்கலாம். அது ஊழியக்காரங்களும் மனிதர்கள் தானே. நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள், இந்த நபரிடத்துல போனா இந்த காரியம் நடக்கும். அதான் தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய தகப்பன் நினைக்கிறார், இவரிடத்துல போனா இந்த சீடர்கள் ஜெபம் பண்ணா போதும், அவ்வளவுதான். ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் தானே அந்த சீடர்கள், எத்தனையோ அற்புதங்கள் அவர்கள் மூலமா நடக்குது. என் பிள்ளைக்கு அவங்க சுகம் கொடுக்க மாட்டாங்களா? அவன் நம்பி போன அவர்களால கூட முடியல. ஆனா வேதம் சொல்லுது, என் ஆண்டவர் அதை சுலபமா ஒரே அதட்டுல கர்த்தர் அவர் பெரிய அற்புதம் செய்து விடுதலையை கர்த்தர் தந்தார். அந்த தேவன் தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க நம்பி இவங்களால ஆகும் அப்படின்னு போனவங்களாகவே அவர்களே உங்களை கைவிரிச்சிருந்தா கூட என் தேவனுக்கு அது அற்ப காரியம்னு கர்த்தர் சொல்றாரு.